அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறார் என்று சொல்ல வசனத்தின்படி நீர் எங்களுக்காய் பரிந்து பேசி எங்களுக்கு ரட்சிப்பை பெற்று தந்தீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 23வது வசனம். வெண்கலக் கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான். ஆலயத்துல வெளிப்பிரகாரத்துல இந்த வெண்கல கடல்ன்ற ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில இருக்கிற தண்ணியில கை காலை கழுவிட்டு தான் ஆசாரியர்கள் ஆலயத்துக்குள்ள செல்லணும். அதுக்குதான் அந்த தொட்டி வைக்கப்பட்டிருக்கும். சுற்றிலும் சக்கரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அகலம் 10 முழமும் உயரம் 5 முழமும் சுற்றளவு 30 முழ நூலளவுமாய் இருந்தது. வட்ட வடிவத்துல இருந்துச்சு அந்த தொட்டி. அதனோட அளவு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கடல் தொட்டியை சுற்றி விளிம்புகளுக்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முழத்திற்கும் 10 10 கொடுக்கப்பட்டிருந்தது. வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகள் இரண்டுக்கும் தொட்டியோடு ஒன்றாக வார்க்கப்பட்டிருந்தது. அது டெக்கரேஷன்லாம் அதுல பண்ணியிருந்தாங்க. அந்த தொட்டியில அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. அவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கி இருந்தது. 12 ரிஷபங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு திசைக்கும் 3. கடல் தொட்டி ரிஷபங்களின் மேலாகவும் அவைகளின் பின்புறங்களிலும் உள்ளாகவும் இருந்தது. அதன் கனம் 4 விழற்கடையும் அதன் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்பு போலவும் லீலி புஷ்பம் போலவும் இருந்தது. அது 2000 குடம் தண்ணீர் பிடிக்கும். அவ்வளோ பெரிய தொட்டி 2000 அளவு குடம் பிடிக்கிற அளவுக்கு தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தொட்டி அங்க கட்டப்பட்டிருந்தது. சாலமோன் ஆலயத்துல 10 வெண்கல ஆதாரங்களை செய்தார். ஒவ்வொரு ஆதாரமும் 4 முழ நீளமும் 4 முழ அகலமும் 3 முழ உயரமுமாய் இருந்தது. அந்த தொட்டியை தாங்கிறதுக்கு 10 ஆதாரங்கள் இருந்தது. அதனோட அளவு சொல்லப்பட்டது. அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு என்னவென்றில் அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது. சவுக்கைகளோ சட்டங்களின் நடுவே இருந்தது. சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்குகளில் சிங்கங்களும் காளைகளும் கேருபீன்களும் சட்டங்களுக்கு மேலே ஒரு திறனையும் சிங்கங்களுக்கும் காளைகளுக்கு கீழே சாய்வான வேலைப்பாடுள்ள ஜலதாரைகளும் அதனுடைய இருந்தது. அதுல எப்படிலாம் என்ன வடிவம் எல்லாம் இருந்தது. சிங்கம், காளை, கேருபீன் இதெல்லாம் அதுல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் 4 வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுகளும் அதன் 4 கோடிகளுக்கு அச்சுகளும் இருந்தது. கொப்பரையின் கீழ் இருக்க அந்த கொம்பைகள் ஒவ்வொன்றுக்கும் வார்ப்பு வேலையாக ஜலதாரைகளுக்கும் நேராயிருந்தது. திறனைகள் உள்ள அதன் வாய் மேலாக 1 முழம் உயர்ந்திருந்தது. அதன் வாய் 1.5 முழ சக்கராகாரமும் தட்டையாகவும் அதன் வாய் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது. அவைகளின் சவுக்குகள் விருத்தமாயிராமல் சதுரமாயிருந்தது. விருத்தமாயிராமல் ரவுண்டு ஷேப்ல இல்லாம சதுர வடிவமாய் இருந்தது. அதன் 4 உருளைகள் சவுக்கையின் கீழும் உருளைகளுக்கு அச்சுகள் ஆதாரங்களும் இருந்தது. ஒவ்வொரு உருளை 1.5 முழ
உயரமாயிருந்தது. அந்த உருளைகளின் வேலை ரதத்து உருளைகளின் வேலைக்கு ஒத்திருந்தது. அவைகளின் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வார்ப்பு வேலையாயிருந்தது. ஒவ்வொரு ஆதாரங்களுடைய 4 கோடிகளிலும் ஆதாரங்களுக்கு புறப்படுகிற 4 கொம்மைகள் இருந்தது. எப்படிலாம் அந்த ஆதாரம் எப்படிலாம் செய்யப்பட்டுச்சு, அதுல என்னெல்லாம் இருந்தது, என்ன வடிவத்துல இருந்தது அப்படின்றது ஒவ்வொன்றா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆதாரத்தின் தலைப்பிலும் அரைமுழ உயரம் சக்கர ஆகாரமும் ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதன் கைப்பிடிகளும் சவுக்கைகளும் இருந்தது. அவைகளிலிருந்து கைப்பிடிகளுக்கும் சவுக்கைகளுக்கும் இருக்கிற சந்துகளில் கேருபீன்கள், சிங்கங்கள், பேரிந்துகளுடைய சித்திரங்கள் திரிந்திருந்தது. சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஜலதாரைகளையும் இருக்கும் இடங்களுக்கு தக்கதாக செய்தான். இந்த பிரகாரமாய் அந்த 10 ஆதாரங்களையும் செய்தான். அந்த ஆதாரங்கள் மேலதான் அந்த தொட்டி வைக்கப்பட்டுச்சு. அது இந்த மாதிரி செய்யப்பட்டது. அவைகள் எல்லாம் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வித கொத்து வேலையுமாய் இருந்தது. அந்த 10 ஆதாரங்களும் ஒரே அளவு ஒரே ஷேப்பு எல்லாம் ஒண்ணு போல இருந்தது. 10 வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான். இப்ப வெண்கலத்துலதான் அந்த ஈராம் எல்லாவற்றையும் செய்தான்னு நம்ம பார்த்தோம். அவனுக்கு ஞானத்தையும் திறமையும் கர்த்தர் கொடுத்திருந்தாரு வெண்கல வேலை செய்யறதுக்கு. புத்தி யுக்தி அறிவு உள்ளவனாய் இருந்தான்னு 14வது வசனத்துல வாசித்தோம். அவன் தான் இப்ப எல்லாத்தையும் வெண்கலத்துல செய்யறான். இப்ப இதுல வெண்கல கொப்பரை 10 இருந்துச்சு. ஒவ்வொரு கொப்பரையும் 40 குடம் பிடிக்கும். பேசின் மாதிரி ஒரு வெண்கல கொப்பரை இருந்துச்சு. 40 குடம் பிடிக்கும். 4 முழ அகலமும் ஒவ்வொரு கொப்பரையும் அந்த 10 ஆதாரங்களில் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது. 5 ஆதாரங்களை ஆலயத்தின் வலது பக்கத்திலும் 5 ஆதாரங்களை ஆலயத்தின் இடது புறத்திலும் வைத்தான். 5 வலது பக்கம் 5 இடது பக்கம் வைக்கப்பட்டது. கடல் தொட்டியின் கிழக்கில் ஆலயத்தின் வலது பக்கத்திலும் தெற்குக்கு நேராக வைத்தான். கடல் தொட்டி எங்க இருந்துச்சுன்னா ஆலயத்தோட வலது பக்கத்தில் இருந்தது. கிழக்கில் ஆலயத்தின் வலது பக்கத்தில் இருந்தது. பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் களங்களையும் செய்தான். அதுக்கப்புறம் கொப்பரை கரண்டி இதெல்லாம் பலிபீடத்தை சுத்திகரிக்கிறதுக்கு அந்த சாம்பல்லாம் எடுக்கிறதுக்கு கரண்டி பலிபீடத்துல பலி இட்ட பிறகு அதை சுத்தப்படுத்துறதுக்கு உபயோகப்படுது. இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்து முடித்தான். அவைகள் என்னவென்றால் இப்ப என்ன செஞ்சிருக்குன்னா இதுவரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து என்னெல்லாம் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 2 தூண்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த 2 தூண்களுக்கு பேரு யாகீன் போவாஸ். அந்த 2 தூண்களை செய்தான். அந்த 2 தூண்களுடைய முனைகள் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருளை கும்பங்களையும் மூடும் 2 வலை பின்னல்களும் அந்த அந்த தூணுக்கு மேல கும்பங்கள் இருந்தது, வலை பின்னல் இருந்தது. தூண்களுக்கு மேலுள்ள 2 உருண்டை கும்பங்களுக்கு மூடும்படி ஒவ்வொரு வலை பின்னல்களும் பண்ணின 2 வரிசை மாதுளம்பழங்களும் ஆக 2 வலை பின்னல்களும் 400 மாதுளம்பழங்களும் இதெல்லாம் அந்த தூண்களுக்கு டெக்கரேஷனா கொடுக்கப்பட்டிருக்கு. 10 ஆதாரங்களும் ஆதாரங்கள் மேல் வைத்த 10 கொப்பரைகளும். ஆதாரத்தின் மேல வச்சது கொப்பரைகள் தான், இது கிடையாது, கடல் தொட்டி கிடையாது. 10 ஆதாரம் 10 கொப்பரை. ஒரு கடல் தொட்டியும் கடல் தொட்டியின் கீழ் இருக்கிற 12 ரிஷபங்களும். நம்ம முதலே பார்த்தோம் 4 திசையிலையும் 3 ரிஷபங்கள் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு.
செப்பு சட்டிகளும் சாம்பல் கரண்டிகளும் கலங்களும் செய்தான். கர்த்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பனிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாய் இருந்தது. எல்லாமே வெண்கலத்துல செய்யப்பட்டிருந்தது. யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவர்களை வார்ப்பித்தான். இது எல்லாத்தையும் களிமண் தலையில இருந்து செய்தான். இந்த சகல பனிமூட்டுகளின் வெண்கலம் மிகவும் ஏராளமாய் இருந்தபடியால் சாலமோன் அவைகளை நிற்கவில்லை. அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. நிறைய வெண்கலத்தை பயன்படுத்தி இந்த பனிமூட்டுகள் எல்லாம் செய்தாங்க. அதெல்லாம் எவ்வளவு அளவு அப்படின்றத கணக்கிடவே முடியாது. கணக்கிட்டு பார்க்கவில்லை. இன்னும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தேவையான பனிமூட்டுகளை எல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவைகளாவன, எதெல்லாம் ஆலயத்துக்கு செய்தான்? பொன் பலிபீடம், பொன்னால செய்யப்பட்ட பலிபீடம், சமூக தப்பங்களை வைக்கும் பொன் மேஜைகள். சமூக தப்பம் ஆலயத்துல பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு மேஜை போட்டு அதுல 12 சமூக தப்பம் ஒவ்வொரு நாளும் ஆசாரியர்கள் கொண்டு வைப்பாங்க. அத பொன் மேஜையில வைக்கிறாங்க. சந்நிதி ஸ்தானத்துக்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்கு தண்டு. அந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு விளக்கு தண்டு இருக்கும். அது பசும்பொன்னால செய்யப்பட்டது. வலதுபுறமாக 5ஐயும் இடதுபுறமாக 5ஐயும் பொன்னான அதன் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்திரிகளோடும் கூட உண்டாக்கினான். அந்த விளக்கு எரியனத சரி செய்யறதுக்காக கத்திரியும் இருந்துச்சு. அந்த தீந்து போனதெல்லாம் எடுத்து விடுறதுக்காக பசும்பொன் கிண்ணங்களையும் வெட்டு கத்திகளையும் கலங்களையும் தூப கலசங்களையும் மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளுக்கு பொன்னான முனைகளையும் தேவாலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான முனைகளையும் செய்தான். என்னெல்லாம் ஆலயத்துக்காக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திற்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது. ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து முடித்தான். அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். சாலமோன் தன்னுடைய தகப்பனான தாவீது பரிசுத்தமா நேர்ந்து கொண்ட வெள்ளி பொண்ணு பனிமூட்டுகள் எல்லாம் கொண்டு ஆலயத்துல கொண்டு வைத்தான். 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள்ல தாவீது தன்னுடைய எதிரிகளான சீரியர்கள், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தியர் இவங்களோட எல்லாம் யுத்தம் பண்ணி ஜெயிச்ச பிறகு அங்க கொள்ளையிட்ட பொருட்கள் எல்லாம், அதுல பொண்ணு வெள்ளியான பொருட்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நேர்ந்து கொண்ட அந்த பொன் வெள்ளிகளை கொண்டு ஆலயத்தோட பொக்கிஷமாக சாலமோன் கொண்டு வைத்தான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஆலயத்துக்கு என்னெல்லாம் செய்தான் வெண்கலத்துல அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. கடல் தொட்டி ஒன்று செய்தா, பெருசா இருந்துச்சு. அதுல 2000 குடம் தண்ணி பிடிக்கும். அடுத்து 10 வெண்கல ஆதாரங்கள் செய்தான். அது எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றது சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த வெண்கல ஆதாரத்துக்கு மேல கொப்பரைகள் வைக்கிறதுக்கு 10 செய்யப்பட்டது. 10 ஆலயத்தின் வலது பக்கம் 5 வச்சாங்க, ஆலயத்துக்கு இடது பக்கம் 5 வச்சாங்க. கடல் தொட்டி கிழக்கு திசையில வைக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் ஈராம் செய்தான். ஆலயத்துல பணி செய்கிறதுக்கு தேவையான சாம்பல் எடுக்கிற கரண்டி, கொப்பரைகள், கலங்கள் இதெல்லாம் சாலமோனுக்காக ஈராம் செய்து முடித்தான் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்தான் அப்படின்றத மறுபடியும் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு. ஆலயத்துக்கு தேவையான பனிமூட்டுக்களை எல்லாம் அவன்
செய்து முடித்தான் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் சாலமோன் ஆலயத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினா. தாவீது பரிசுத்தமா நேர்ந்து கொண்ட பொன் வெள்ளி பனிமுட்டுகளை கொண்டு சாலமோன் கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேர்த்து வைத்தான் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்துக்கு வரும்போது ஆண்டவரே அப்பா, எப்படி கடல் தொட்டியில தங்களுடைய கைகள் கால்களை கழுவி உள்ள வந்தாங்களோ அது போல நாங்க ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்துக்கு வரும்போது உடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய், ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் உம்மை கிட்டி சேரும் ஸ்லாக்கியத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில எங்களையே முற்றிலுமாய் உம்முடைய பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறான்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் எடுத்து பயன்படுத்தாங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியர்களை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.